ஆதித்யாஜ சோமாஜா மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள், பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். முக்கியமாக 2 மாற்றங்கள். ஒன்று, செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும் சூரியன் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார். இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் இல்லை. காரணம், கன்னியில் இருந்த செவ்வாய். பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு 2 மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை, அப்படி தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து வரக்கூடிய செலவுகளை, அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது. கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா? அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா. இது ஜோதிட சொல். உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே கடந்த 2 மாதங்கள் அந்த செவ்வாய் கன்னியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே 4 நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க. அப்போது அது நிறைய கமாண்ட் இருக்குது, நமக்கு வேணாம். அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது. அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது. யாராக இருந்தாலும் 12 ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும். செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்டு இருக்கு சாமி, என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை, எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை. தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது. தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ, இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல, ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல, அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல, என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல, இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி. அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது, இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ, என்ன கால் வரப்போதோ, என்ன ஃபோன் வரப்போதோன்னு. அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால், வீண் விரயங்கள் இருக்குமேயானால், அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால், அவையெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம். செவ்வாய் மாறிடுறாரு, அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள். அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன், சிறு சிறு ஆப்ரேஷன், கட்டினாலே ஒன்று அது கர்ப்பப்பையில் வரக்கூடியதாக இருக்கும், இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும். அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான், அதான் விஷயம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு, சின்ன சின்ன விபத்துக்கள், கீழே விழுந்துட்டேன், மேலே விழுந்துட்டேன், வண்டியில் போகும்போது இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள், எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய காலம். ஸோ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், விபத்துக்கள் குறையும். ஸோ 2 சப்ஜெக்ட், ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும், இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ கேடு, பிளானர்ஸு, டிசைனர்ஸு, கலைத்துறை, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம். ஏன்னா சுக்கிரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதே போல் தியேட்டர்ஸு, மால் சென்டர்ஸு, அப்புறம் திருமண மண்டபங்கள், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் வரையில் கடகராசிக்கு பரவாயில்ல, நான் அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு கடகராசி அன்பரும் மேக்சிமம் நம்ம கடகராசி அன்பரோட நெருங்கி பழகிறோம்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள், சினிமா துறையிலேருந்து எத்தனையோ சினிமா துறையிலேருந்து வரக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் கடகராசியில் நமக்கு இருக்கிறாங்க. டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து எத்தனையோ துணை நடிகர்கள்லேருந்து, காமெடியன்ஸ்லேருந்து கடகராசியில் நிறைய கலைத்துறை, ஏன்னா சந்திரன் இல்லையா. அதே போல் கடக லக்னத்தில் நிறைய அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க மாப்பிள்ளைங்க. அப்போது உயர்ந்த ஜாதகம்னா அது கடகராசியை தான் நம்ம சொல்லணும். நல்ல ஒரு யோகமான அமைப்பு, அதுவும் ஆயில்யம் கடகம், பூசங்கடகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உயர்ந்த ஜாதகமாக இருக்கும் பூசங்கடகம். உடனே அதில் சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கலாம், சாமி நான் பூசங்கடகம் தான், நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லலாம். அப்போது பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். சார், இதனால் வரையில் உங்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய 4-11 கூடிய சுக்கிரன், நீங்கள் கடக லக்னமாக இருப்பீர்களே, ஆனால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து விடுகிறார். அப்போ அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கடகத்தில் இருந்த காரணத்தினாலே ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும், நல்ல யோகமான பலன் கிடைச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% கடகராசி அன்பர்கள் ஏறக்குறைய ஒரு மிடில் ஏஜில் இருக்கலாம். ஒரு 45 டு ஒரு 65 மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல சுப பலன்கள். எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாக இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு ஈசிஆரில் இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு பங்களா டைப்பு, தேவையான வண்டி வாகனம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. குறிப்பிட்ட இன்னொரு கடகராசிங்க இவர் கஷ்டப்படுறாங்க, சாமி கம்முனுங்க போங்க, நீங்கள் அவங்க வீட்டில் BMW மட்டுமே ஒரு 5-6 கார் வச்சுருக்காரு அப்படின்வாங்க. அதை விட 1000 மடங்கு அவர்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும். புரியுதா? இல்லை ஏதேனும் அந்த பெரிய அமௌண்ட் வாங்கி சிக்கலில் போய் மாட்டியிருப்பாங்க. ஒரு 100 கோடி 200 கோடி 1000 கோடி அந்த மாதிரிலாம் பிரச்சனையில் போய் மாட்டியிருப்பாங்க. அப்போது பல்லாயிரக்கணக்கான 100கணக்கான கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஜாதகம்னா அது கடகராசிக்கு பொருந்தும். அப்போ இவ்வளோ உயர்ந்த ஜாதகமாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க? அதுதானே கேள்வி. நாங்கள் அந்த நிலைமையில் இல்லவே இல்லையே, நாங்கள் ரொம்ப சாதாரண நிலையில் தானே இருக்கிறோம். நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறேன், நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன்,
புரியுதா? நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன், இல்லை தோட்டந்தொரு வச்சு பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு சிஇஓவாக இருக்கேன், நான் ஒரு நல்ல ரேஞ்சில் ஒரு சேர்மேனாக இருக்கேன், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் ஒரு எம்டியாக இருக்கேன், சேர்மேனாக இருக்கேன். அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கடகராசி அன்பர்களே, பதவி, பட்டம், அந்தஸ்து உங்களை தேடி வந்து சேரும். நீங்கள் தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை தேடி நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி உரிய முறையில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு சில அவயோகங்களை, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு சில அவயோகங்களை கண்டறிந்து அதையெல்லாம் யோகங்களாக மாற்றக்கூடிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கை, ஒரு பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. கடக ராசி அல்லது கடக லக்னத்தைச் சேர்ந்த அன்பர்களே, அப்போ அதிர்ஷ்டமான மாதம், யோகமான மாதம். நான் அதுதான் சொன்னேன். எத்தனையோ கடகராசி என்பவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் மேக்னெட்டு, ஜீனியஸு, அட்வைசர்ஸு, பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் மற்றவர்களுடைய பணங்காசுகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட காவல்துறை அதிகாரிகள், இப்போ மெயினாக யார் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க, கவலைகளில் இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க, டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது காவல்துறை அதிகாரிகள். நிறைய காவல்துறை அதிகாரிகள் வேலை வேணான்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வராங்க. நல்லபடியாக நம்ம வெளியில் வந்துட்டால் போதும் சாமி. எத்தனை காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள். அப்போது அவங்க எல்லாருக்குமே கூட மனசில் ஒரு குழப்பம், பயம், இல்லைன்னா தேவையில்லாமல் ப்ரெஷர், டிப்ரெஷன்ஸ். காரணம் எதிரிகளுடைய தொந்தரவு, வீணான அப்படியே ஒரு பொறாமை, போட்டி பொறாமைகள். தொழில் ரீதியாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், வேலை போட்டிகளாக இருக்கலாம், மெயினாக பதவி போட்டிகள். நல்லா சிரித்து சூப்பராக இருக்கடா, டேய் நல்லா இருக்கடா நீ அப்படின்னு வாழ்த்துவாங்க. பின்னாடி போய் அப்படியே கலகம் பண்ணிட்டு போவாங்க. உங்கள் ரிப்போர்ட் பூரா, உங்கள் ஜாதகத்தை பூரா எடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். உங்களை பார்த்து சிரிச்சுட்டு வாழ்த்துட்டு அவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான், அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டுன்னு நீங்கள் உங்களை கேட்டால். ஆனால் அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான், அது ஆணோ பெண்ணோ. அப்போ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்ல குடும்பத்தில் வரக்கூடிய எதிரிகள், மாமனார் மாமியாராக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கிகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம். திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள். நம்ம அரசியலில் எவ்வளோ பார்க்குறோம், அரசியல் குடும்பங்களில் எவ்வளோ பார்க்குறோம். அவர் தொழில் செய்து அந்த தொழிலை கட்டி காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனை பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்வினை கோளாறுகள் போன்ற கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடக ராசி அன்பர்களே. அதே போலத்தான் கடகராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸ், நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், பணம் கட்டியிருக்கிறேன், ஆனால் அது உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். பட் காமனாக பார்க்கும்போது ஜாப் ரிலேட்டடாக இந்த மாதம் ரொம்ப பெட்டராக இருக்க போகுது. வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும்.
ஜாப் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்கள். அல்லது நான் ஜாப் நல்லா போயிட்டுருக்கு சாமி, நான் ஆன்சைட் போகணும், எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே, விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்விகள் இருக்குமே, ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நமச்சிவாயம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.